சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இளைஞர் அஜித்குமார் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக திண்டுக்கல் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வரும் நிகிதா என்பவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த வழக்கில் அவர் முக்கிய புள்ளியாகவும் கருதப்படுகிறார். அவர் அளித்த புகாரின் அடிப்படையிலேயே அஜித்குமார் விசாரிக்கப்பட்டார். அவர் கொடுத்த அழுத்தமே அஜித்குமாரை போலீசார் கொலை செய்யும் அளவிற்கு வழக்கை கொண்டு சென்றது என்றும் கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் காவல் மரண வழக்கு தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அஜித்குமார் என்ற இளைஞர் விசாரணைக்காக காவல்துறையினரால் அழைத்து செல்லப்பட்ட நிலையில் போலீஸ் டார்ச்சர் காரணமாக உயிரிழந்திருக்கிறார். காவல்துறையினர் தாக்கியதால் தான் அவர் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் தங்கள் கண்டனங்களையும் தெரிவித்து வருகிறார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து வெளியான பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட 5 காவல்துறையினர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் கைது செய்யப்பட்டும் இருக்கிறார்கள். இந்த வழக்கின் தீவிரத்தை உணர்ந்து காவல்துறை உயர் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார்கள். வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு உள்ளது. இளைஞர் அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதா மீது ஏற்கனவே மோசடி வழக்கு நிலுவையில் உள்ளது. வேலை வாங்கி தருவதாக ரூபாய் 16 லட்சம் வரை மோசடி செய்ததாக 2011ஆம் ஆண்டு நிகிதா மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2010இல் துணை முதல்வரின் உதவியாளரை தெரியும் என்று கூறி நிகிதா மோசடி செய்ததாகவும் கூறப்படுகிறது. பணத்தை கொடுத்தவர்கள் திருப்பி கேட்டபோது நிகிதா குடும்பத்தினர் மிரட்டியதாகவும் தெரிய வந்துள்ளது. தற்போது தாய் சிவகாமியுடன் வசித்து வரும் நிகிதா தாய்க்கு ஸ்கேன் எடுப்பதற்காக மதுராபுரம் கோவிலுக்கு சென்ற போதுதான் நகை திருட்டு புகார் வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே அஜித்குமார் மரணமும் நிகழ்ந்துள்ளது. மதுராபுரம் கோவிலில் தனது அம்மாவிற்கு சக்கர நாற்காலி வேண்டும் என்று நிகிதா கேட்டதற்கு காவலாளி அஜித்குமார் ரூபாய் 500 கேட்டிருக்கிறார். அதற்கு ரூபாய் 100 தான் தருவேன் என்று நிகிதா கோரிய நிலையில் அது வாக்குவாதமாகி இதனால் கோபமடைந்த நிகிதா நகை காணவில்லை என்று பொய் வழக்கு போட்டதாகவும் கூறப்படுகிறது. அவர் அளித்த புகாரின் பேரில் இவரை விடாதீங்க, கடுமையாக அடித்து உதைத்து விசாரிங்க என்று சொல்லும் அளவிற்கு IAS மூலம் போலீசாருக்கு பிரஷர் போட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனி அக்கறை செலுத்தி சம்பந்தப்பட்ட காவலர்களை கைது நடவடிக்கை வரை செய்திருப்பதும் இந்த வழக்கின் தீவிரத்தை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கிறது.